கவனமா கேட்டுக்கோங்க. இப்போ நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க போறேன். அந்த கேள்விக்கு நீங்க குடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிலும், இப்போ அந்த சம்பவத்தினால உண்மையா பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணிக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கூட குடுக்கலாம். இல்ல அந்த பெண்மணியோட வாழ்க்கைய தரத்தையே மாத்துற லெவலுக்கு உங்களுடைய ஒவ்வொரு பதிலும் இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. ஸோ இப்போ நான் கேட்கக்கூடிய அந்த கேள்வியை கவனமா கேட்டுட்டு, மனசாட்சியை தொட்டு உண்மையா என்ன பதில் சொல்லுவீங்களோ அந்த பதில ஒவ்வொருத்தரும் வீடியோ பார்க்க வந்திருக்க ஒவ்வொருத்தரும் அந்த கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுட்டு போயிருங்க. முதல்ல கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு திருமணம் ஆயிருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு மனைவி இருக்கலாம். திருமணம் ஆகாத பட்சத்தில் அம்மா, அக்கா, தங்கச்சி, காதலி யாரா வேணா கூட இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க திடீர்னு உங்ககிட்ட வந்து, எனக்கு வந்துட்டு சுடுகாட்டை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, உன்னால சுடுகாட்டை கூட்டிட்டு போய் சுத்தி காமிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை கேட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நீங்க சொல்ற பதில் என்னவா இருக்கும் அப்படிங்கறத இந்த கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுட்டு போயிருங்க. இப்போ நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பெண்மணியா இருந்தா கூட பரவாயில்ல, நீங்களும் இந்த கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத போட்டுட்டு போயிருங்க. இது நீங்க சொல்ற பதில் அவங்களுக்கு வந்துட்டு உதவியா இருக்க போகுது. எப்படிங்கிறது இந்த ஸ்டோரியை நீங்க ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தானா தெரிய வரும். ஆனா இப்போ நான் கேட்ட கேள்விக்கும் இந்த பதிலுக்கும் இந்த ஸ்டோரிக்கும் அந்த லெவலுக்கு ரிலேட் ஆகாது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு வாங்க இந்த ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ண போயிடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் யாராச்சும் வந்திருக்கீங்க அப்படின்னா அங்கே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் பட்டனும் இருக்கும். அது ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்து வைக்கும் பட்சத்தில் நான் தினம் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு புதிய அமானுஷமான கதைகளோட உண்மையாக நடக்கப்பட்ட பேய் சம்பவங்களோட நான் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் பண்ணி வச்சுருங்க. வாங்க நம்ம டேரெக்டாக சம்பவத்துக்குள்ளே போயிடலாம். வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ கைஸ். நான் உங்களோட பயத்தை எதிர்கொள்ள தயாராக இருந்துக்கோங்க. இந்த சம்பவம் எப்போ நடக்கப்பட்டதுன்னா 2017 நடக்கப்பட்ட சம்பவம் தான். ஆனால் அங்கேருந்து ஒரு 4 வருஷத்துக்கு பின்னாடி நம்ம போகணுங்க. எதுக்குன்னா இந்த சம்பவத்தினுடைய முக்கியமான 2 கதாபாத்திரங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஜீவா அப்படிங்கிற நபர். ஸோ இவங்க தான் அந்த ஸ்டோரியை இப்போ வந்துட்டு நமக்கு ஷேர் பண்ண நபரே அந்த ஜீவா அப்படிங்கிற நபர் தான். இவங்களுக்கு திருமணம் ஆகுது. ஸோ அவங்களுடைய மனைவி நேம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஸ்ரீனிஷா. நம்ம ஷார்ட்டாக வந்துட்டு ஸ்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். இவங்க 2 பேரும் எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்துட்டு பெங்களூரில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜீவாவுடைய சொந்த ஊர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்துட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி ஆற்றுப்படுகை இருக்க பாருங்க, அந்த தாமிரபரணி ஆற்றுப்படுகை டுவர்ட்ஸ் திருநெல்வேலி டு பாபநாசம் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கிராமம் தான். பிரைவசி இஷ்யூ காரணமாக அந்த அண்ணா வந்துட்டு என்னுடைய எக்ஸாக்ட் ஊர் நேம் சொல்ல வேண்டாம், ஜஸ்ட் திருநெல்வேலி மாவட்டம் ஆற்றுப்படுகை பக்கமாக இருக்கக்கூடிய ஊர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்னை முடிக்க சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி நான் முடிச்சிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இவங்க வந்துட்டு நல்லா படித்து முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு பெங்களூரில் ஒரு ஜாபுக்கு வேலைக்கு போகிறாங்க. அங்கே மீட் பண்ணுறவங்க தான் வந்துட்டு இந்த ஸ்ரீனிஷா அப்படிங்கிற பொண்ணு மீட் பண்ணி வந்துட்டு அவங்களுக்கு காதல் வயமாகுது. ஸோ உடனே ஒரு வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீட்டில் பேசி வந்துட்டு திருமணமும் நடந்து முடிஞ்சிருதுங்க. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2017 ஒரு 4 வருஷத்துக்கு பின்னாடி தான் அவங்களுக்கு வந்துட்டு திருமணம் ஆயிருக்குது. அப்படி திருமணமான கையோட என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வருஷத்தில் குழந்தையுமே பிறந்திருக்குது. இப்போ அந்த 2017 வரும்போது அவங்களுடைய குழந்தைக்கு ஒரு 3.5 வயசாக இருந்துட்டு இருக்கு. இவங்களுக்கும் திருமணம் ஆகி முடிஞ்சிருச்சு. ஆனால் என்னென்ன இவங்களுக்கு திருமணமான புதுசில் ஸோ இந்த ஸ்ரீனிஷா அப்படிங்கிற பெண் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஜீவாவுடைய சொந்த ஊரான திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றுப்படுகை பக்கத்தமாக இருக்கக்கூடிய வந்துட்டு ஒரு கிராமத்தில் ஒரு 1.5 மாத காலம் பார்த்தீங்கன்னா வந்து தங்கியிருந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த பெங்களூரு, சென்னை அப்படிங்கிற மாதிரி அந்த சிட்டியில் வாழ்ந்துட்டு இருக்க பொண்ணு திடீர்னு வந்துட்டு ஊர் ஓரமாக ஒரு கிராமத்தில், அதுவும் நல்லா ஆற்றுக்கு பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் வந்து தங்கியிருந்ததுனால அந்த பெண்ணுக்கு அந்த ஊர் ரொம்பவுமே பிடிச்சி போயிருதுங்க. நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு பணத்தை சம்பாதிச்சுட்டு சீக்கிரமாக நம்ம வந்துட்டு இங்கே இந்த கிராமத்தில் வந்துட்டு உங்கள் ஊர்லேயே செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த பொண்ணு முடிவு பண்ணுறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஜீவா பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ரொம்ப நல்லதாக போச்சு அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி அந்த 4 வருஷம் சிறுக அமௌண்ட்டை பயங்கரமாக சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இப்போ சேர்த்து வச்ச அமௌண்ட்டை ஃபுல்லாக 2017 அவங்க அந்த பெங்களூரை மொத்தமாக காலி பண்ணிட்டு இப்போ எங்கே வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்துட்டு அவங்க கிராமத்துக்கு வராங்க. வந்த கையோட என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்துட்டு அங்கே ஒரு மளிகை ஜாமான் கடை, அதாவது சூப்பர் மார்க்கெட் கடை இருக்குது இல்லையா, அந்த மாதிரி சிம்பிளாக ஃபஸ்ட்டு ஒரு கடையை வந்துட்டு தொடங்குறாங்க. அந்த டைமில் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடையே கிடையாதுங்க. ஸோ இதனாலே வந்துட்டு அந்த கடை வந்துட்டு ரொம்ப பிரபலமாக ஓட ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம வந்துட்டு டெய்லி ஏதோ ஒரு அண்ணாச்சி கடைக்கு போயிட்டு அண்ணாச்சி இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு வாங்கிட்டு இருப்போம். இப்போ நமக்கு தேவையான பொருளை நம்மளே டேரெக்டாக போய் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனை அந்த ஊர் மக்கள் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. இப்போ அந்த ஊருக்குள்ள கொண்டு வந்ததுனால அந்த கடை இவங்க நினைச்சதை விட ரொம்ப பயங்கரமா ரன் ஆக ஆரம்பிக்குதுங்க. ஸோ இதனால வருமானம் நல்லா வந்துட்டு இருக்கு, லைஃப் நல்லா போய்கிட்டே இருக்குது. ஆனால் எப்போ கேட்டிங்கன்னா அன்டில் அந்த ஒரு நாள் வர வரைக்கும் தான். இப்போ ஜீவாவுடைய வீட்டை எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், ஜீவாவுடைய திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஜீவா 10th படிச்சுட்டு இருக்கும்போதே அவருடைய அப்பா பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. ஸோ இப்போ என்னன்னா ஜீவாவுடைய வீட்டில் ஜீவா, அவங்களுடைய தம்பி ஒருத்தங்க இருக்காங்க, அது போக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அம்மா, இவங்க 3 பேர் தான் ஜீவாவுடைய வீட்டில். இப்போ திருமணமானதுனால பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அவங்களுடைய ஜீவாவுடைய மனைவியும் அவங்களுடைய குழந்தையும் வந்திருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஜீவாவுடைய தம்பிக்கு வேலை கிடைக்குதுங்க வெளியூரில். எங்கே கிடைக்குதுன்னா கோயம்புத்தூர் பக்கம் ஒரு ஜாப் கிடைக்குது. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ திடுப்புன்னு ஜீவாவுடைய தம்பி கிளம்பி கோயம்புத்தூருக்கு போயிட்டாங்க. ஸோ அப்படி போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா
ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமை, கடைசி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஜீவாவுடைய அம்மா ஜீவா கிட்ட வந்து என்ன சொல்றாங்க, எப்பா ஜீவா ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்புப்பா, ஒன்றும் இல்லை, உன் தம்பி இருக்கும்போது வந்துட்டு அவன் தான் கடைசி வெள்ளி தூரம் போயிட்டு வந்துட்டு அப்பாவுக்கு விளக்கு போட்டு வருவான், இன்னைக்கு அவன் இல்லை, நான் போக முடியாது, நீ போயிட்டு விளக்கு மட்டும் போட்டுட்டு வந்துருப்பா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த கடைசி வெள்ளி தூரம் வந்துட்டு இறந்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு சில வீட்டில் வந்துட்டு அவங்களுடைய சமாதிக்கு போய் விளக்கு போடுறது ஒரு சில பேர் வழக்கமாக வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க அம்மா வந்துட்டு இது வரைக்கும் தம்பி பண்ணிட்டு இருந்தா நீ போய் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லவே சரிம்மா அப்படிங்கிற மாதிரி ஜீவா சொல்றாரு. ஆனா இந்த விஷயத்த காது கொடுத்து கேட்ட ஜீவாவுடைய மனைவி என்ன பண்றாங்க, ஸ்ரீ என்னங்க சொல்றாங்க உங்க அம்மா, ஓகே ஏதோ விளக்கு போட போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, எங்க போறீங்க, நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு யாரு சொல்றாங்க கேட்டீங்கன்னா ஸ்ரீ சொல்றாங்க. இங்க என்னன்னா ஜீவாக்கும் இந்த பேய் பிசாசு மேல அந்த லெவலுக்கு நம்பிக்கை கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ஸ்ரீக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமா அந்த பேய் பிசாசு அப்படிங்கிறதுக்கு மேல நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா வந்துட்டு அவங்க வாழ்ந்த விதம் எல்லாமே வந்துட்டு அந்த மாதிரி சிட்டியில் வாழ்ந்திருக்காங்க. ஸோ இப்போ இப்படி இருக்கும்போது ஜீவா பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் லைட்டாக தயக்கம் அடைகிறாருங்க. என்ன ரீசன்னா, இது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம ஊர் சைடில் வந்துட்டு இந்த சுடுகாட்டுக்குள்ளெல்லாம் வந்துட்டு எந்த பெண்களும் போய் நான் பார்த்ததும் கிடையாது. மோஸ்ட்லி இந்த சுடுகாட்டுக்கும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்துட்டு ஜீவாக்கு நல்லா தெரிஞ்சதுனால அவர் வந்துட்டு யோசிக்கிறாரு, ஏமா இந்த மாதிரி தான் எங்கள் ஊர் பக்கம்லாம் யாருமே வந்துட்டு பெண்களை கூட்டிகிட்டு போக மாட்டாங்கம்மா, என்னம்மா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜீவா ஸ்டார்டிங்கில் சொன்னாலும் அதுக்கப்புறம் ஜீவா இன்னொரு விஷயத்தை யோசிக்கிறாருங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த சுடுகாடு இருக்கக்கூடிய ஏரியா ரொம்பவுமே அழகாக இருக்கும். ஈவன் தோ ஈவினிங் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் மறைகிறதுக்கும் அந்த பச்சை பச்சைன்னு இருக்கிற ஏரியாவுக்கு நடுவில் அந்த ஆறு ஓடுறதுக்கும் பார்க்கறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்குங்க. அதுவும் இந்த சுடுகாடு இருக்கிற ஏரியாவிலேருந்து பார்க்கறதுக்கு, ஏன்னா ஆள் நடமாட்டம் அவ்வளோவா இருக்காது இல்லையா, அமைதியாக ரொம்ப அழகாக இருக்குமா. ஸோ அப்போ தான் ஜீவாக்கு இன்னொரு யோசனையும் வருது, ஓகே நம்ம மனைவி பெங்களூர்லேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த சூப்பர் மார்க்கெட்டு கடையை விட்ட வீடு, அதை விட்ட வேறு என்ன ஹாஸ்பிட்டலு இல்லை வந்துட்டு டெம்பிள், இந்த மாதிரி விஷயங்களை தாண்டி வேறு எங்கேயுமே போனதில்லை அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி இப்போ நம்ம ஒய்ஃப் அங்கே கூட்டிகிட்டு பண்ணாமல் ரொம்பவுமே சந்தோஷப்படும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கிறாருங்க. ஏன்னா இந்த ஜீவாவுக்கும் அந்த லெவலுக்கு பேய் மேலாம் சுத்தமாக நம்பிக்கை கிடையாது இல்லையா. அப்படி முடிவெடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு வார்த்தையை சொல்கிறாருங்க, பாருமா அவனை கூட்டிகிட்டு போகிறேன், ஆனால் எக்காரணம் கொண்டும் எங்கள் அம்மா கிட்ட, அதான் அவங்க அத்தை கிட்ட வந்துட்டு நீ இந்த மாதிரி நாங்கள் இங்கே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த அவங்ககிட்ட மட்டும் இல்லை ஊரில் யாருக்கிட்டையுமே சொல்லிடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு யார் ஜீவாவும் ஸ்ரீயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த சுடுகாட்டுக்கு பைக்கில் போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியிலே அவங்க கடையிலே இருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு விளக்குக்கு தேவையான திரியும் கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும் கடையில் எடுத்துக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அந்த ஏரியா நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, அந்த சுடுகாடு அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா அந்த ஊரில் பழைய திருநெல்வேலி ஆற்றுப்பாலங்க. ஆக்சுவலி வந்துட்டு இப்போ புதுசாக ஒரு ஆற்றுப்பாலம் போட்டுட்டாங்க பாலம் கிராஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் அதுக்கு பக்கத்தில் ஒரு பழைய யூஸ் பண்ணப்படாத பாலம் இருக்குது, நல்லா தான் இருக்குது. அந்த பாலத்துக்கு கீழே தான் சுடுகாடு அப்படிங்கிறது இருக்குது, அந்த ஊருக்கான சுடுகாடு. ஆனால் இங்கே வந்துட்டு மக்கள்லாம் குளிக்கிறது வைக்கிறதுலாம் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படி பண்ண மாட்டாங்க. இப்போ இதே ஆற்றுக்கு நேர் அந்த பக்கம் பாலம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பக்கம் தான் வந்துட்டு மக்கள் பொதுமக்கள் குளிக்கிறதா இருக்கட்டும் மற்ற விஷயங்கள் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாம் பண்ணுவாங்க. இங்கே யார் குளிப்பானா ஒன்லி இந்த வெட்டியான்கிற ஒரு இல்லை வந்துட்டு இந்த எப்படி சொல்கிறது இந்த தீர்த்து எடுக்கிறவங்க இல்லை பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த சுடுகாட்டில் வந்துட்டு அன்னைக்கு யாராச்சும் ஒரு பணத்தை எரிச்சிட்டு அப்புறம் அவங்க வரவங்கலாம் குளிச்சுட்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஆட்கள் மட்டும்தான் அந்த இடத்துல குளிக்கக்கூடிய வேலையை பண்ணுவாங்க. மற்றபடி பொதுமக்கள்லாம் பழங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுக்கு நேரம் ஆப்போசிட் இருக்கக்கூடிய அந்த கரை தாங்க. ஸோ அதனாலே இது ரொம்ப அமைதியாக இருக்கும், ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி இப்போ அவங்க வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் கீழே இறங்குறதுனா ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமான விஷயம் தாங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஒய்ஃப் வேறு சாரீ கட்டிட்டு வந்திருக்காங்க. இப்போ வந்துட்டு அவங்கள பொறுமையாக பிடிச்சி வந்துட்டு கீழே இறக்கிட்டு இருக்காரு ஜீவாங்க. இறங்கினதுக்கப்புறம் அந்த சுடுகாடை பார்த்துட்டு ஓ இப்படி தான் சுடுகாடுலாம் கிராமத்தில் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்து ரொம்ப வியப்படைகிறாங்க. ஏன்னா அவங்க பார்த்ததெல்லாம் வந்துட்டு ஊருக்குள்ளே சிட்டிக்குள்ளே ஒரு இந்த வந்து சிலுவையாக போட்டு இந்த மாதிரி வந்துட்டு நல்ல கல்லை வச்சு கட்டின அந்த மாதிரி சுடுகாடு தான் அவங்க இது வரைக்கும் பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு வெறும் மண்ணில் சாந்த குழச்சி பூசி இல்லை வந்துட்டு மண்ணில் வந்துட்டு சுண்ணாம்பு கரைச்சி தெளிச்சுட்டு அங்கங்கே சட்டி உடஞ்ச மண்பான சட்டிகள் இல்லை வந்துட்டு அங்கங்கே கத்தாழை செடியெல்லாம் நட்டு வச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப அமானுஷம் மட்டும் பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாட்டு இருக்கக்கூடிய வந்துட்டு சுடுகாடெல்லாம் அவங்க இப்போ தான் லைஃப் டைம்லேயே பார்க்குறாங்க. அதுவும் இவ்வளோ க்ளோஸ்அப்பில் அந்த ஏரியாவுக்கு போய் ஸோ இதை பார்த்து இப்படி தான்டா சுடுகாடு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் பிரமிச்சு போய் வந்துட்டு ஜீவாட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாம் நீங்கள் நிற்காத, நீ வந்துட்டு என்ன பண்ணு, நான் விளக்கு பொருத்திட்டு வரேன், இதுதான் எங்கள் அப்பாவுடைய சமாதி, நீ பார்த்தது இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அப்பாவுடைய சமாதியும் பார்த்தீங்கன்னா அந்த லெவல் கல்லெலாம் வச்சு கட்டலை, சும்மா வந்துட்டு ஒரு 4-5 கத்தால நட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னென்னா ஒரு நல்ல ஒரு மண்ணை வச்சு முகுடு மாதிரி வந்துட்டு மேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் வந்துட்டு வெள்ளை கலராக சுண்ணாம்பு வச்சு அடிச்சு விட்ருக்காங்க. இதுதான் எங்கள் அப்பாவுடைய சமாதி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இதில் வந்துட்டு விளக்கு பொருத்துறதுக்கு சின்னதாக ஒரு ஓட்டை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அந்த முகடு மண்ணில் செஞ்சு இதுக்கு மேலேயே அதில் ஒரு விளக்கு பொருத்திட்டு இருக்காரு. இப்போ அந்த பொண்ணும் அவரும் சேர்ந்து விளக்கு பொருத்தினதுக்கப்புறம் அப்படி சாமி கும்பிட்டுட்டு சரி வா கிளம்புவோமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு யார் கேட்டிருக்கா, ஜீவா கேட்டிருக்கா. என்ன கிளம்புவோமாங்கிற இப்போ தானே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணு சொன்னதுக்கப்புறம் அதான் வந்த வேலை முடிஞ்சதா அப்படிங்கிற மாதிரி ஜீவா சொல்கிறாரு. எப்போ வாப்பா ஆற்றுல போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அழகாக இருக்கும் சூரியன் மறையும் அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் கதை விட்டுட்டு இருந்தேன், சரி வா நம்ம அங்கே போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஒரு ½ அன் ஹவரில் கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி யார் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த பொண்ணு சொல்கிறாங்க. சொன்ன மாதிரி சரி வா போய் உட்காரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜீவா அந்த ஆற்றுக்கு ஓரமாக கரையோரமாக உட்காந்துட்டு அந்த பொண்ணு தன்னுடைய மனைவி
மனைவி ஸ்ரீகிட்ட வந்துட்டு சின்ன வயசில் நாங்கள் என்னென்னலாம் கூத்து பண்ணோம், ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து இங்கெல்லாம் எப்படி குளிப்போம், என்னென்ன விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் அவருடைய சைல்ட்ஹுட் மெமரிஸை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ரீகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருந்துட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஆகும்போது வந்துட்டு ஸ்ரீக்கு வந்துட்டு அர்ஜென்ட்டாக 1 பாத்ரூம் வர மாதிரி இருக்குதுங்க. இப்போ ஸ்ரீ என்ன பண்ணுறாங்க, எனக்கு அர்ஜென்ட்டாக 1 பாத்ரூம் வருது தான் சொல்லும்பொழுது, இங்கே இருக்க அதை மேலேருந்து பார்த்தா எல்லாமே தெரியும், கொஞ்சம் அந்த பாலத்துக்கு கீழே போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவர் சொல்லி விட்றாரு. சொல்லிட்டு இவர் அந்த ஆற்றுக்கிட்டே இருந்துக்கிறாருங்க. இப்போ ஸ்ரீ மட்டும் அங்கே போயிட்டு தனியாக போயிட்டு 1 பாத்ரூம் இருக்க போயிருக்காங்க. அப்படி ஸ்ரீ 1 பாத்ரூம் போய் இருக்க போன ஒரு சில நிமிடங்கள்ல என்ன ஆகுதுன்னா, இப்போ இவர் மட்டும் அங்கே தனியாக உட்காந்துட்டு இருக்காரு இல்லையா, அப்போ அவருக்கு என்னன்னா லைட்டாக ஒரு மாதிரி மல்லிகைப்பூ ஸ்மெல் வந்த மாதிரி மனம் வந்திருக்குதுங்க. அந்த மனம் வந்தது கூட பிரச்சனை இல்லை, இந்த காத்தோட கலந்து ஒரு சில வார்த்தைகளை அவர் காதில் கேட்டிருக்கு. பட் அது கிளியராக கேட்கல. இந்த தண்ணி போகிற சவுண்டில் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு கிளியராக கேட்கலைங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆயிருக்கு, அந்த சவுண்ட் இன்னுமே கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சிருக்குது. இதுக்கப்புறம் இங்கே இருக்காதீங்கப்பா, ஆபத்து, கிளம்பி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு மாதிரியான வந்துட்டு தேவையில்லாத ஒரு வாய்ஸுங்க. அதுவும் மல்லிகைப்பூ ஸ்மெல்லோட கலந்து வருது அந்த வாய்ஸு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறம் இவருக்கு கொஞ்சம் படப்படாக்கு. ஏன்னா வந்துட்டு இவர் வந்துட்டு கிராமத்தில் வாழ்ந்தவர், பேய் மேலே பயம் இல்லாட்டியும் அந்த விஷயங்கள்லாம் கேட்டிருப்பார் இல்லையா, இந்த மாதிரி இந்த நேரத்துக்கு இந்த இடத்துக்கு போகக்கூடாது, பேய் வரும், இந்த மல்லிகைப்பூ ஸ்மெல்லாம் வச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு பேய் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பெரியவங்க சொல்லி கண்டிப்பாக கேட்டிருப்பாரு. ஏன்னா இத்தனை வருஷம் கிராமத்தில் தானே வளர்ந்துருக்காரு. ஸோ அதனால் வந்துட்டு என்னென்னா அவருக்குமே லைட்டாக வந்துட்டு அந்த நேரத்தில் கொஞ்சம் படபடப்பாகுது. படபடப்பானு வந்துட்டு ஸ்ரீ அப்படிங்கிற மாதிரி ஒய்ஃபை கூப்பிட்றாருங்க. ஒய்ஃபு வந்துட்டு 1 பாத்ரூம் போயிட்டாங்க போல் வந்திருக்காங்க. வந்த உடனே வந்துட்டு இதுக்கப்புறம் இங்கே இருக்க வேண்டாம், எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது, நம்ம கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீகிட்ட சொல்லியிருக்காங்க. என்னடாச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது, சொன்னால் புரிஞ்சுக்கோ, இன்னொரு நாள் கூட நம்ம வந்துட்டு பகலில் வந்துக்கலாம், இப்போதே கிளம்பிடலாம் ஸ்ரீ வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே வந்துட்டு டக்குன்னு மேலே ஏறி பைக் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ என்னென்னா இவங்க வீட்டில் அவங்க அம்மா ஆல்ரெடி பார்த்துட்டு அந்த சின்ன குழந்தை 3 வயசு குழந்தை இருக்கு இல்லையா, அந்த பையன் எப்போவுமே அந்த பாட்டி கூட தான் தூங்கிட்டு இருப்பானாங்க, ஜீவாவுடைய அம்மா கூட. அதாவது பெங்களூர்லேருந்து இங்கே வந்ததுக்கு அப்புறமே அந்த பாட்டி தான் அந்த பையனை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. ஸோ இப்போ ஜீவாவும் ஸ்ரீயும் தான் எப்போவுமே தனியாட்டு நைட்டு பெட்ரூமில் அவங்க ரூமில் போய் தூங்கிட்டு இருப்பாங்களாம். அதே மாதிரி தான் இன்னைக்கு ராத்திரி வந்துட்டு போய் தூங்க போயிருக்கிறாங்க. அப்படி தூங்க போனதுக்கப்புறம் நைட்டு ஒரு 12:30 இருக்குங்க. ஸோ அப்போ என்ன இருக்குன்னா, அந்த குழந்தை, அதாவது இவங்க குழந்தை மாதிரியே இன்னொரு ஏதோ ஒரு குழந்தை அழுகிற மாதிரி சவுண்டு கேட்குது. எங்கே கேட்குதுன்னா, ஜீவா வந்துட்டு படுத்திருக்காரு, இவங்க ஜீவாவுடைய மனைவி ஸ்ரீ படுத்திருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் நடுவில் குழந்தை அழுதுகிட்டு இருக்க மாதிரி சவுண்டு கேட்டிருக்குது. ஆனால் அந்த சவுண்டு யாருக்கு கேட்டிருக்குன்னா, ஒன்லி மனைவிக்கு மட்டும் தான் கேட்டிருக்கு, ஜீவா கேட்கல. உடனே மனைவி டக்குன்னு வந்துட்டு, அதாவது தூக்க கறக்கத்துலங்க எந்திக்கல. அப்படி வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, தான் குழந்தை தான் நடுவில் அழுதுட்டு இருக்கு போல அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி அந்த குழந்தைய தூங்கிக்கிட்டே தடவி விட்டுட்டு தூங்குமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தூங்கிக்கிட்டே தடவி விட்டுட்டு இருந்திருக்காங்களாங்க. ஒரு சிச்சுவேஷனில் தான் அவங்களுக்கு வந்துட்டு அந்த குழந்தை ரொம்ப கத்த ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு டக்குன்னு வந்துட்டு தோணியிருக்கு, நம்ம குழந்தை எப்போவுமே பாட்டி கூட தான் தூங்கிட்டு இருக்கோம், இப்போ இங்கே என்ன குழந்தை சவுண்டு கேட்குது அப்படிங்கிற மாதிரி சடனாக எந்திரிச்சிருக்காங்களாங்க. எந்திரிச்சிட்டு அந்த கை இருக்குது, அந்த கையை குழந்தைக்கு மேலே வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த கையை பார்க்குறாங்க, கை சும்மா பெட்டில் தான் இருக்குது, குழந்தையோட சவுண்டு எதுவுமே காணும். இவங்களுக்கு ஒரு செகண்ட் ஒன்றுமே ஓடலை, யாருக்கு ஸ்ரீக்கு ஒன்றுமே ஓடலை, என்னாச்சு என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரே குழப்பத்தில் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் பக்கத்தில் எதுவுமே தெரியாத மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜீவா தூங்கிட்டு இருக்காரு. இப்போ ஸ்ரீக்கு ஒன்றுமே ஓடலைங்க, என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரே குழப்பமாக இருந்துட்டு இருக்குதுங்க. அப்படி அன்னைக்கு ராத்திரி அந்த ஒரு சம்பவத்தோட முடிஞ்சு போயிடுது. அடுத்த நாள் காலையில் ஆகுது. காலையில் ஆச்சுன்னா வந்துட்டு குளிச்சுட்டு வந்த ஸ்ரீ வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு பயத்தோட வந்துட்டு கத்துறாங்க, ஐயோ போச்சே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு ஸ்ரீ, என்னாச்சு, எது கத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஜீவா கேட்கும் பொழுது, எங்க இல்லைங்க, கழுத்துலேருந்து நீங்கள் ஆசையாக எனக்கு வாங்கி கொடுத்த செயினை காணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கத்திட்டு இருக்கேங்க. உடனே யாருக்கு, அவருக்கு வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுதுங்க. என்னம்மா நீ இதை கூட ஒரு 10 ஏன்னா வந்துட்டு தங்க செயின் இல்லையா, அதுதான் ஒரு ஆசையாக முதல்ல போட்ட செயின், இதை கூட நீ பத்திரமா வச்சிருக்க மாட்டியா, சரி குளிக்கிற இடத்துல விழுந்திருக்கா பாரு அப்படிங்கிற மாதிரி வீடு ஃபுல்லாக எல்லா இடமும் தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே காணுங்க. ஸோ இப்போ தான் ஜீவா என்ன சொல்கிறாருன்னா, எக்காரணம் கண்டும் எங்கள் அம்மா கிட்ட, அதான் உங்கள் அத்தை கிட்ட சொல்லிடாத, சொன்னால் ஊரை கொட்டி சண்டை போட்டுரும், எங்கள் அம்மா செயினை கூட பத்திரமா வச்சுக்க தெரில, என்ன மருமக அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சண்டை போட ஆரம்பிச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜீவா சொல்கிறாங்க. சரிங்க நான் எதுவும் சொல்லலை, ஆனால் எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குதுங்க, நேற்று ஈவினிங் நம்ம அங்கே போயிருந்தோம் இல்லையா, அங்கே தான் வந்துட்டு கலந்து விழுந்திருப்போம்னு எனக்கு டவுட்டாக இருக்குது, எதுக்கும் அங்கே போய் பார்த்துட்டு வந்துருமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு யார் ஸ்ரீ கேட்குறாங்க. இப்போ ஜீவா என்ன சொல்கிறாருன்னா, அங்கே எப்படிம்மா நீ எவ்வளோ இடம் போயிருக்க, அது எப்படி அங்கே தான் விழுந்திருக்கோம் நீ சரியாக சொல்கிறேன்னு சொல்லும்பொழுது, இல்லைங்க நான் வந்துட்டு இறங்கினேன் இல்லையா, வண்டியை விட்டு இறங்கும்போது நான் பார்த்தேங்க, சுடுகாட்டிலேருந்து இறங்கும்பொழுது கழுத்தில் செயின் இருந்துச்சுங்க, அந்த கண்ணாடியில் பார்த்தேன். பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு காணாமல் போன மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீ அடித்து சொல்கிறாங்கங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, சரி நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜீவா சொல்கிறாரு. ஆனால் ஸ்ரீ என்ன சொல்கிறாங்க, நான் எங்கெங்கெல்லாம் போனேன், என்னென்ன இடத்துக்கு போனேன் அப்படிங்கிற மாதிரி உனக்கு தெரியுமா, தெரியாது இல்லை, நானும் கூட வரேன், இப்போ என்ன ஆக போகுது, காலையில் தானே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விடிய காலையிலே ஒரு 6:30 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 பேரும் வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு நேராக சுடுகாட்டுக்கு போயிருக்காங்க. அப்படி சுடுகாட்டுக்கு போனதுக்கு அப்புறமே என்ன ஆகுதுன்னா, இவருக்கு யார் ஜீவாவுக்கு திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக படபடப்பாக்குதுங்க. ஏன்னா நேரத்தை ஏதோ சவுண்டு கேட்டுச்சு, மல்லிகைப்பூ ஸ்மெல்லாம் வந்துச்சு இல்லையா. ஸோ இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் அவர் வந்துட்டு ஒரு மாதிரி இருந்தாலும், இந்த பொண்ணு ஸ்ரீ வந்துட்டு கொஞ்சம் கூட வந்துட்டு அதை பற்றின
ஒருத்தன் தயக்கம், ஏன்னா அந்த பொண்ணுக்கு எதுவுமே நடக்கல இல்லையா, தயக்கமே இல்லாமல் வந்து செயின் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக தேடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சுச்சுவேஷனில் ரொம்ப நேரம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் தேடிட்டாங்க, பட் எங்கேயுமே காணுங்க. ஸோ ரொம்ப வெக்ஸ் ஆகி போன ஸ்ரீ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆற்று கரையோரமாக வந்துட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்படி அழுதுட்டு இருக்கிறத பார்த்த ஜீவா என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு, எம்மா செயின் தானே போனால் போது திரும்ப வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜீவா சொல்கிறாருங்க. அதுக்கு அந்த ஸ்ரீ என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க மற்ற செயின் தான் பரவாயில்ல, நீங்கள் வந்துட்டு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம லவ் பண்ணும்போது எனக்கு ஆசையாக வாங்கி கொடுத்த வந்துட்டு ஒரு கிஃப்ட்டு, இது எனக்கு ரொம்ப கில்ட்டி ஃபீலாக இருந்துட்டு இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீ சொல்கிறாங்க. சரி நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஏறி அழாத, நான் இன்னும் கொஞ்சம் தேடி பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ அந்த ஜீவா என்ன பண்ணுறாருன்னா, அந்த செயினை திரும்ப தேட போயிருக்கிறாரு. அப்படி தேட போன ஒரு சில நொடிகளில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த ஆற்று கரையோரமாக உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா அந்த ஸ்ரீ அப்படிங்கிற பொண்ணு, அந்த கரையோரமாக ஒரு பெரியவருங்க. அவர் அப்படி தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸு, ரொம்பயுமே முதியவராக இருந்துட்டு இருக்காரு. அவரு அந்த வழியாக நடந்து வராருங்க. வந்தவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த செயின் ஒரு மாதிரி ரொம்பயுமே பதட்டமாக வராரு. வந்தவர் நேராக என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு மாதிரி செயினை வந்துட்டு இந்த புடிமா அப்படிங்கிற மாதிரி கையில் கொடுத்துட்டு, ஐயா உங்களுக்கு எப்படியா கிடைச்சா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு அந்த ஐயாவை கும்பிட்டுட்டு இருக்கா. ஆனால் அந்த பொண்ணு சொல்கிறது எதையுமே அந்த ஐயா கேட்காம செயினை கொடுத்த மறுநொடியே என்ன சொல்லியிருக்கிறாருன்னு வந்துட்டு, எம்மா செயின் கிடச்சிருச்சுல, இதுக்கப்புறம் இந்த இடத்துல நிற்காதீங்கம்மா, கிளம்பிடுங்க, இங்கே நீங்கள் இருக்க உங்கள் உயிருக்கு ஆபத்துக்குமா, ஸோ இதுக்கப்புறம் இங்கே நிற்காதீங்க, கிளம்பிடுங்க, அவனை கூட்டிகிட்டு சீக்கிரம் போங்கம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி தாங்க செயினை கொடுத்துருக்காரு. இந்த வார்த்தையை எனக்கு இப்போ கேட்கும் பொழுதே ஒரு மாதிரி பயங்கரமாக வந்துட்டு கூஸ்பம் ஆகுது. ஏன்னா அந்த இடத்துல அந்த காட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு வார்த்தை எதுக்கு அவர் சொல்லணும். இந்த பொண்ணு ஒரே குழப்பத்தோட, ஏன்னா இந்த பொண்ணுக்கு தான் பேய் மேலே சுத்தமாக நம்பிக்கை கிடையாது 1% கூட. இந்த பொண்ணு ஒரே குழப்பத்தோட என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு ஜீவாவை கூப்பிட்டுருக்காங்க. ஏய் ஜீவா இங்கே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. கூப்பிட்டு இங்கே பாரு செயின் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்ன எப்படி கிடச்சி எங்கே இருந்துன்னு கேட்கும்போது, இல்லை நான் உட்காந்துட்டு இருந்தேன், ஒரு பெரியவர் வந்தார், சரி இங்கே வா காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜீவாவை கூப்பிட்டு அந்த ஸ்ரீங்கிற பொண்ணு போய் காமிக்க போயிருக்காங்க. ஆனால் அங்கே யாரையுமே காணுங்க. இங்கே தாண்டா நின்னாரு, ஆனால் எங்கே போனாருன்னு தெரிலடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜீவா கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போதே வேறு எதுவும் சொன்னாரோ அந்த பெரியவர் அப்படிங்கிற மாதிரி ஜீவா கேட்டிருக்காரு. இல்லைடா ஆமாம் ஒரு விஷயம் சொன்னார், இதுக்கப்புறம் இங்கே நிற்காதீங்க, நிற்க உங்கள் உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எதுக்குடா சொன்னார், பார்க்க பைத்தியம் மாதிரி இருந்தாரா அப்படிங்கிற மாதிரி ஜீவாட்ட ஸ்ரீ சொன்னரும். உண்மையை அப்படி தான் சொன்னார், வா கிளம்பும் அப்படிங்கிற மாதிரி பதட்டத்தோடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ஜீவா வந்துட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு கிளம்புறாருங்க. கிளம்பி கொஞ்சம் தூரம் அந்த மேலே ஏறுறதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, அப்படி ஃப்ரீஸாகி நின்றுட்டாரு, போகலை. உடனே பின்னாடி இருந்து சரி டே போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜீவா அங்கேயே கொஞ்ச நேரம் அப்படி பொறுமையாக ஃப்ரீஸாகி நின்றுட்டு நேராக போனால் மேலே ஏறி ரோட்டுக்கு போகிற வழிங்க. ஆனால் அவர் நேராக மேலே போல, நீ போ அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அப்படி லெஃப்ட் சைடில் திரும்பி போயிருக்காருங்க. அவர் எங்கே போனாருன்னு தெரில. சரி ஜீவாக்கு ஏதாச்சும் 1 பாத்ரூம் வருது போல் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இப்போ அந்த பொண்ணு மேலே ஏறி போயிட்டாங்க. போய் ஒரு 1/4 மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த ஜீவாவை வர காணும். உடனே திரும்ப கீழே இறங்கி வந்து என்னாச்சுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜீவா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. அவன் பேச்சு மூச்சே காணுங்க. உடனே பயந்து போய் திரும்ப நேராக கீழே இறங்கி எல்லா இடமும் தேடுறாங்க. எல்லா இடமும் தேடினா அந்த பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜீவா நின்றுட்டு எதையோ பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. உடனே அந்த பொண்ணு ஜீவா அங்கே தான் நின்றுட்டு இருக்கியா, வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டும் ஜீவா வந்துட்டு தலையை திருப்பலுங்க, கீழே தான் குறுன்னு எதையோ பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. ஸோ உடனே வந்துட்டு அந்த பொண்ணு நேராக ஜீவா கிட்ட போயிட்டு கையை பிடிச்சி வா ஜீவான்னு இழுக்கிறாங்க. அந்த ஜீவா வந்துட்டு அசைகிற மாதிரியே தெரியல, ஒரு மாதிரி அதையே குறுன்னு பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. என்னத்தடா பார்க்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பொண்ணும் பார்த்துருக்காங்க. பார்த்தா மறுநொடி என்ன இருக்குன்னா, அவங்க அந்த பிரிட்ஜுக்கு கீழே தான் நின்றுட்டு இருக்காங்க. அந்த பிரிட்ஜே ஒரு செகண்ட் அப்படியே அதிர்ந்த மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆச்சாங்க. அது அதிர்ந்தது மட்டும் இல்லாமல் ஜீவா பார்த்துட்டு இருக்காரு இல்லையா, அதுவும் ஒரு சமாதி, ஒரு முகடு மாதிரி இருந்துட்டு இருக்குது. அந்த சமாதிக்கு நடுவில் ஒரு கீரல் விழுற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அதிர்வில் வந்துட்டு அந்த சமாதியை நடுங்கியிருக்காங்க குடுன்னு. ஸோ இதை பார்த்து ஒரு செகண்ட் பயம்னா என்னன்னே தெரியாது, அதாவது பேய் பற்றி பயம்னா என்னன்னே தெரியாத இந்த ஸ்ரீக்கு கூட அந்த நொடியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பயந்து போய் வா ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்தாங்க இல்லையா. கையை பிடிச்சி இழுத்தோன்னு வந்துட்டு என்ன ஆயிட்டுனா ஜீவா வந்துட்டு அப்படி ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்துட்டு என்னாச்சு, சரி வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த 2 வார்த்தையை மட்டும் தாங்க சொன்னாராம். என்னாச்சு வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஸோ இப்போ வந்துட்டு ஏன் ஜீவா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, எனக்கு பயம், ஒரு செகண்ட் எனக்கு பயமாயிட்டு ஜீவா, என்ன பாலம்னா நடுங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு ஜீவா கையை பிடிச்சி அப்படியே நேராக எடுத்து மேலே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் என்ன ஜீவா வண்டி எடுத்து வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜீவா வண்டி எடுக்கலை, அப்படி நின்றுட்டு இருந்திருக்கான். அப்புறம் தான் வந்துட்டு இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. என்னென்னா இந்த யூஸ் பண்ணப்படாத பாலத்தில் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பெரிய பயங்கரமான ஃபுல் லோடு ஏற்றிட்டு போகிற மாதிரி ஒரு லாரி போய்கிட்டு இருக்குது. ஸோ இதை தான் வச்சு இவங்க கணிச்சிருக்காங்க, ஒருவேளை அந்த லாரி போகிறதுனால தான் அந்த பாலம் அதிர்ந்திருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு யார் அந்த ஸ்ரீங்கிற பொண்ணு அவங்களே வந்துட்டு மனசை சமாதானப்படுத்திக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு நடுவில் மனசுக்குள்ள ஒரு டவுட் வருது, லாரி போனாலும் எப்படி அந்த சமாதியிலலாம் எப்படி கீரல் விழுவும், அந்த சமாதிலாம் எப்படி நடுங்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே பல கேள்வி இருந்துட்டு இருக்குது. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது ஜீவா வண்டி எடுக்க மாட்டேங்கிறாருங்க. அப்படி எடுக்காமல் இருந்துட்டு இருக்கும்போது என்னென்னா அந்த வழியாக ஒரு தாத்தா பைசைக்கிள், அதாவது பழைய சைக்கிளில் வந்துட்டு பால் கொண்டுட்டு வராருங்க.
அப்படி கொண்டுட்டு வரவர்கிட்ட வந்துட்டு தாத்தாவை அந்த பொண்ணு நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டிட்டு தாத்தா அந்த மாதிரி வந்துட்டு என் ஹஸ்பண்ட் கீழே போனார், திடீர்னு மேலே வந்து பார்த்தா பேச்சு மூச்சு இல்லாமல் நின்றுட்டுருக்காரு, இது வண்டி எடுங்கன்னு எடுக்க மாட்டேங்காரு, ஏதாச்சும் பண்ணுங்க தாத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாங்க. சொன்ன மாதிரி என்னாச்சுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் இறங்கி வந்துட்டு தண்ணி வச்சுருந்துருக்காருங்க, ஒரு சின்னதாக ஒரு பாட்டிலில் தண்ணியை தூக்கி அவர் மேலே ஜீவா மேலே தெளிச்சிருக்கிறாரு. தெளிச்ச உடனே ஒரு செகண்ட் ஜீவா வந்துட்டு நார்மலான மாதிரி ஆயிருக்கிறாருங்க. ஆனதுக்கப்புறம் சரி தாத்தா ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி தாத்தாட்ட சொன்னதுமே இந்த தாத்தா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏமா இந்த பையனை பார்க்க ஏதோ காற்று கருப்படிச்சிருக்க மாதிரி தெரியுது, நேராக ஏதாச்சும் கோவிலுக்கு கூட்டி போய் தண்ணி எறிங்கம்மா அப்படிங்கிற மாதிரி அந்த தாத்தா சொல்லியிருக்கிறாராம். சொன்ன மறுநொடி அந்த தாத்தாவை பார்த்து அப்படி விரிக்க முறைச்சிருக்கிறாராங்க அந்த நபர். உடனே அந்த தாத்தாவை வந்துட்டு இவரை இதெல்லாம் பற்றி கண்டுக்காம போடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கெட்ட வார்த்தை போட்டு சொல்லிட்டு தாத்தா வந்துட்டு வண்டி எடுத்து கிளம்பியிருக்காருங்க. இப்போ இவரும் பைக் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு வந்திருக்கிறாருங்க. அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, அன்னைக்கு நாள் நார்மலாக தான் பகல் போயிருக்குது. அன்னைக்கு பகலில் ஒரு நிமிஷம் கூட அவர் வந்துட்டு கடைக்கு வரல, வீட்டில் அந்த பெட்ரூம்குள்ளே மட்டும்தாங்க இருந்திருக்காரு. இப்போ அன்னைக்கு ராத்திரி ஒரு 9:30 மணிக்கு தான் இப்போ வந்துட்டு ஸ்ரீங்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த சூப்பர் மார்க்கெட் கடையை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்படி வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெட்ரூம்குள்ள வந்து நேராக ஜீவாவை தான் பார்க்குறாங்க. ஜீவா என்னாச்சுப்பா, இன்னைக்கு ஏன்ப்பா கடை பக்கமே வரல, ஆளை காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜீவாவுக்கு உடம்பு தரன்னு பயங்கரமாக காய்ச்சல் அடித்து கொதிச்சிட்டு இருக்குதுங்க. சரி என்னப்பா இவ்வளோ காய்ச்சல் அடிக்கிறீ, ஹாஸ்பிட்டல் ஏதாச்சும் போமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்ன கேள்வி கேட்டாலும் ஜீவாட்ட இருந்து ஒரு பதிலுமே வரலைங்க. ஸோ அப்புறம் ஸ்ரீ என்ன சொல்கிறாங்க வந்துட்டு, சரி ஓகே ஏதோ அப்செட்டாக இருக்கிறோம் போல அப்படிங்கிற மாதிரி நம்ம நாளைக்கு காலையில் எதனாலும் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிவு பண்ணி ஸோ அவங்க 2 பேரும் அன்றைக்கி நைட்டு வந்துட்டு நார்மலாக தூங்கிட்டு இருந்திருக்காங்களாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா, ஒரு நைட்டு ஒரு 11:30 மணிக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த அசம்பாவிதங்கள்லாம். நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காங்க ஸ்ரீ. இப்போ ஸ்ரீ வந்துட்டு கட்டிலில் ஜீவா பக்கம் தூங்கிட்டு இருக்காங்க, ஜீவா வந்துட்டு ஸ்ரீயை பக்கமாக வந்துட்டு திரும்பி தூங்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு 11:30 மணிக்கெலாம் வந்துட்டு ஸ்ரீக்கு தூக்கம் கலையுதுங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியல, திடீர்னு வந்துட்டு ஸ்ரீ வந்துட்டு அப்படியே கண்ணை ஒரு மாதிரி திறந்துட்டு பார்த்துருக்காங்க. ஆப்போசிட் தானே படுத்துட்டு இருக்காங்க. திறந்து பார்த்தா மறுநொடி அவங்களுக்கு பக்கத்தில் ஜீவா படுத்துருக்க மாதிரி தெரியல, யாரோ ஒரு பெண்மணி ஒரு மாதிரி பயங்கரமான ஆக்ரோஷமான முகத்தோட கண்ணை பயங்கரமாக திறந்துட்டு அப்படியே அந்த பக்கம் இந்த பொண்ணை பார்க்க வெறிக்க படுத்துட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்குது. அடுத்த நொடி பயந்து போய் அலறி அடித்து நேராக வந்துட்டு சுவிட்சை போட்டிருக்காங்களாங்க. ஏன்னா வீட்டில் லைட் சுவிட்சை போட்டிருக்காங்க. லைட் சுவிட்சை போட்டுட்டு பார்த்தா அங்கே படுத்துருக்கிறது ஜீவா மாதிரி தான் தெரியுது, எந்த ஒரு பொண்ணு படுத்துருக்க மாதிரி தெரியல. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களே வந்துட்டு சமாதானப்படுத்திக்கிறாங்க. ஓகே நமக்கு வந்துட்டு ஏதாச்சும் கெட்ட கனவு கண்டுறப்போ இல்லை அதை பார்க்குறதுக்கு பிரம்ம மாதிரி தெரிஞ்சிருக்கும் போல், இன்னைக்கு காலையிலேருந்தே நமக்கு வந்துட்டு டைம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களே சமாதானப்படுத்திக்கிட்டு ஸோ திரும்ப வந்துட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டு படுக்க வந்திருக்காங்களாங்க. அப்படி படுக்க வந்ததுக்கப்புறம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, திரும்ப டைம் போய்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு தூக்கம் அந்த லெவலுக்கு வராட்டியும் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி எப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. எப்போ தூங்குறாங்கன்னா 11:30 மணிக்கு இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தூங்க ட்ரை பண்ணி ஒரு 1 மணிக்கு தான் திரும்ப தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தூங்க ஆரம்பித்த மறுநொடி என்ன இருக்குதுன்னா, இந்த பொண்ணுக்கு பக்கத்தில் பயங்கரமான சூடாட்டு மூச்சு காற்று வந்துருக்குதுங்க. அப்போ தான் கண்ணை மூடி வந்துட்டு லைட்டாக தூக்க கறக்கத்து போயிருக்காங்க. பயங்கரமான மூச்சு காற்று வந்தது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, திரும்பவும் இந்த பெண்ணுடைய தூக்கம் கலைஞ்சிருக்குதுங்க. ஏதோ உருமுறை மாதிரி சவுண்டு கேட்டுருக்குது. உடனே கண்ணை திறந்து நார்மலாக தான் பார்த்துருக்காங்களாங்க. ஃபஸ்ட்டு பயந்தாங்க, பட் இப்போவுமே வந்துட்டு அது எதுவும் இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் தூங்கிட்டு இருக்க அந்த ஸ்ரீ பார்த்தீங்கன்னா பொறுமையாக கண்ணை திறந்து பார்த்துருக்காங்க. திறந்து பார்த்து அவங்க ஆல்ரெடி பார்த்த ஒரு பொண்ணு இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணு தான் பயங்கரமான ஆக்ரோஷமான கண்ணை திறந்துக்கிட்டு அப்படி பல்லெல்லாம் விரிச்சுக்கிட்டு இப்போ ஸ்ரீயோட பக்கத்தில் ஃபேஸ் டு ஃபேஸுங்க அந்த லெவலுக்கு க்ளோஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீக்கு பக்கத்தில் படுத்துருக்காங்க. இதை பார்த்து அலறி அடிச்சு திரும்ப பயங்கரமாக கத்தி வந்துட்டு கூச்சல் இட்டுட்டு நேராக கதவை திறந்து நேராக வெளியே வந்துட்டாங்களாங்க. ஸோ இப்போ இவங்க கதவை திறந்து கத்திட்டு வெளியே வந்தது, வெளியே ஹாலில் தூங்கிட்டு இருக்க அவங்க அம்மா யார், அந்த ஜீவாவுடைய அம்மா வந்துட்டு எந்திரிச்சிட்டு என்னமாச்சு அப்படிங்கிற மாதிரி பதறிட்டு இருக்காங்க. அப்படி பதறிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஸ்ரீ வந்துட்டு பயந்துட்டு அத்தை உள்ள அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பயத்தோடு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. உடனே உள்ள என்னமாச்சு, ஜீவா தானமா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த அத்தை கேட்டிருக்காங்க. இல்லத்த ஜீவா இல்லத்த உள்ள வேற ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கை காமிச்சிருக்காங்க. உடனே இந்த அம்மாங்க தான் ஜீவாவுடைய அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, என்ன அந்த பிள்ளை சொல்லுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூமை உள்ளே போய் பார்த்துருக்காங்க. ரூம்குள்ளே போய் பார்த்தா அங்கே ஜீவா தாங்க, வேற யாரும் இல்லை, நல்ல ஜீவா தூங்கிட்டு இருக்காரு, அசந்து தூங்கிட்டு இருக்காரு. என்னம்மா சொல்கிற, நீ உள்ள ஜீவா தானமா தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னதுமே அந்த பொண்ணு அழுதுகிட்டே திரும்பன்னு சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, அத்தை இல்லத்தை பார்க்க ஜீவா மாதிரி தான் தெரியுது, லைட் அணைச்சிட்டு பாருங்க, ஏதோ ஒரு பொண்ணு படுத்திருக்க மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்களாங்க. இந்த அம்மாவை போய்ட்டு லைட்டெல்லாம் அணைச்சிட்டு பார்த்துருக்காங்க, பார்த்தா ஜீவா மாதிரி தான் தெரிஞ்சிருக்குது. ஸோ உடனே என்னம்மா நீ ரொம்ப பயந்துருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா கேட்குறாங்களாங்க. அப்படி கேட்டதுக்கு அந்த பொண்ணு, அத்தை நான் எல்லாத்தையும் காலையில் சொல்லுதேன், இப்போ வந்துட்டு நான் உங்ககிட்ட படுத்துக்கிட்டோமா, எனக்கு அந்த ரூமுக்குள்ளே படுக்க பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த அம்மாட்ட வந்துட்டு இந்த பொண்ணு ஸ்ரீ சொல்லியிருக்காங்களாம். சரிம்மா தாராளமாக வந்து படுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ இந்த அம்மா அந்த பொண்ணு அப்புறம் அவங்களுடைய அந்த குழந்தையை கட்டி பிடிச்சிட்டு இப்போ அந்த அம்மா பார்த்து ஸ்ரீங்கிற அம்மா பார்த்து வந்துட்டு படுத்துட்டு இருக்காங்க அந்த மாமியார்கிட்ட. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது தான் மாமியார் என்ன கேட்குறாங்கன்னா, ஏம்மா என்னாச்சு, உனக்கும் என் பிள்ளைக்கு எதுவும் சண்டையாம்மா, எதுனாலும் சொல்லுமா, பேசி தீர்த்துக்கலாம், ரொம்ப பெருசாக எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போகாதீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்கிறாங்களாங்க.
அப்படி சொல்லும் பொழுதுலாம் இப்போ யார் ஸ்ரீ என்ன சொல்கிறாங்கன்னா தயக்கத்தோட, அதான் நான் ஒன்று சொல்கிறேன், என்ன எதுவும் திட்டாதீங்க. அந்த உங்கள் பையனை விளக்கு போட சொல்லி சொல்லியிருந்தீங்கல்ல உங்கள் ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு. ஸோ அதுக்கு நானும் தான் கூட போனேன். நானும் போயிட்டு கூட போய் விளக்கு போட்டோம். ஸோ அப்புறம் என்னாச்சும் என் செயின் காணாமல் போயிட்டு அப்படிங்கிற மாதிரி நடந்த எல்லா சம்பவத்தையுமே இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பொண்ணு அவங்க அத்தை கிட்ட சொல்கிறாங்களாம். இதை ஒரு செகண்ட் கேட்டு ஆடி போன அவங்க அத்தை, என்னம்மா சொல்கிற, அதுவும் கடைசி வெள்ளி தூரம் வந்துட்டு ஒரு எப்படிமா நீ வந்துட்டு அங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரொம்ப திட்டினது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை வந்துட்டு படுத்திருக்க பொண்ணை அப்படியே கையை பிடிச்சி கரகரன்னு நேராக எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் இருக்க சாமி ரூம் முன்னாடி வந்துட்டு நிப்பாட்டி விட்டியும் திருநார் அள்ளி நல்லா பூசிட்டு வந்துட்டு நாளை காலையில் முதல்ல போய் உங்கள் 2 பேருக்கு தண்ணி எறியணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அம்மா அங்கே நின்று பேசிட்டு இருந்திருக்காங்க அந்த பூஜை ரூமில். அப்பந்தான் இந்த பொண்ணு ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. அது என்னென்னா, அதே பூஜை ரூமில் ஒருத்தருடைய ஃபோட்டோ தொங்கிட்டு இருக்கு. அது யாருன்னா இந்த அம்மாவுடைய கணவருங்க. அவங்களுக்கு விளக்கு போடுறதா சொல்லி தான் இப்போ அந்த பையன் பேருக்கு அவங்க கூட சேர்ந்து இவங்க போனாங்க இல்லையா. இப்போ அந்த ஃபோட்டோவை நல்லா பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு வந்துட்டு என்னென்னா வந்துட்டு, அத்தை இது நம்ம மாமா தானே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்குறாங்க. ஆமாப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவில் வந்துட்டு ரொம்ப இளமை பருவமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்குதுங்க. உடனே அத்தைக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, அத்தை நீங்கள் ஏதாச்சும் மாமா இறந்தப்போ இல்லை இறக்குறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எதுவும் ஃபோட்டோ எதுவும் எடுத்தீங்களா அத்தை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த பொண்ணு கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டதுமே அப்படி ஏதாவது எடுத்த மாதிரி ஞாபகம் இல்லையா அப்படி மாதிரி கொஞ்ச நேரம் யோசிச்சு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா இருக்குது ஒரு ஃபோட்டோ, அவங்க இறக்குறதுன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோகிராஃபரை வர சொல்லி வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ தான். ஸோ இங்கே தான் செல்ஃபில் வந்துட்டு அடுக்கி வச்சிருப்போம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க செல்ஃபில் பழைய அலமாரியில் வந்துட்டு நிறைய பழைய ஃபோட்டோ அடுக்கி வச்சுருக்காங்களாங்க. அதில் ஒரு ஃபோட்டோ தான் இவங்க ஃபேமிலி மொத்த பேரும் நின்று அவங்க கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்காங்க அவங்க இறக்குறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. அந்த ஃபோட்டோவை வந்துட்டு தூக்கிட்டு வந்து இப்போ அந்த அம்மா வந்துட்டு இந்த பொண்ணுக்கிட்ட காமிச்சிருக்காங்க. காமிச்சதுமே எதுக்குமா அந்த ஃபோட்டோ வச்சு என்னமா பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட கேட்டதுமே அப்போ தான் அந்த பொண்ணு இன்னொரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அத்தை நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுதுன்னே தெரியல, நான் உங்ககிட்ட கதையை சொல்லும்போது ஒரு பெரியவர் வந்து அந்த செயினை கொடுத்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பெரியவரே இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய மாமா தான் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொன்னதும் அந்த அம்மாவே ஒரு செகண்ட் வந்துட்டு கண் கலங்கி ஒரு மாதிரி பிரமிப்பாகி போயிட்டாங்களாங்க. என்னம்மா சொல்கிற, இவரை பார்த்தியாம்மா அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவால் நம்பவே முடியல. ஆனால் இந்த பொண்ணு சொல்கிறாங்க, நான் அவங்கள தான் பார்த்தேன், இவங்க தான் என்கிட்ட செயினை கொடுத்து இந்த இடத்துல இதுக்கப்புறம் நிற்காதீங்க, உங்கள் உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லி எங்களை போக சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையே இவங்க சொன்னதுமே, எங்கே என்னங்காச்சு நம்ம பிள்ளைங்களை நீங்கள் தான் காப்பாற்றிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா தனியாக அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட வந்துட்டு ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாங்க. ஸோ இப்போ தான் நமக்கு ஒரு விஷயம் புரிய வருது. ஓகே, ஏதோ ஒரு அமானுஷத்தினால இப்போ நம்ம வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகேம்மா எதையும் நீ கவலைப்படாத நினச்சி நம்ம நாளை காலையில் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ இவங்க அம்மா வந்துட்டு தன்னுடைய மருமகளை தாங்கிட்டே வந்துட்டு படுக்க வச்சுட்டு இருக்காங்க. அப்படி படுக்க வைக்கும் போதே வந்துட்டு ரூமை திறந்து தன்னுடைய மகன் ரூம் இருக்கு இல்லையா, ஜீவாவுடைய ரூமு, அதை திறந்து பார்த்துருக்காங்க. ஜீவா நல்லா தாங்க தூங்கிட்டு இருக்கார். உடனே அந்த கதவை சாத்திட்டு இப்போ வந்துட்டு கூட வந்து படுத்துருக்காங்க. சும்மா தான் சாத்திட்டு வந்து படுத்துருக்காங்க. அன்னைக்கு காலையில் ஒரு 3:30-4 மணி இருக்குங்க. 4:30 மணிக்கு என்ன ஆகுதுன்னா திரும்ப குழந்தை அழுற சத்தம் யாருக்கு கேட்டிருக்குன்னா எல்லாருக்குமே, அவங்க அம்மாவுக்கும் கேட்டிருக்கு, அது போக வந்துட்டு அந்த ஸ்ரீ அந்த பொண்ணுக்கும் கேட்டிருக்குது. உடனே என்னடா நம்ம குழந்தை அழுற மாதிரி சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே எந்திரிச்சிட்டு பார்த்துருக்காங்க. பார்த்தா குழந்தைய காணுங்க. பக்கத்தில் படுக்க போட்டிருந்த குழந்தைய காணும். என்னாச்சுதான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது குழந்தை எங்கே அழுதுன்னா கொல்லப்புறத்தில் பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி இருந்து பயங்கரமாக அழுதுட்டு இருக்க மாதிரி ஒரே சவுண்டுங்க. உடனே என்னாச்சுன்னு அடித்து புரண்டு இவங்க 2 பேரும் ஓடி இருக்காங்க. அங்கே போய் பார்த்தா இந்த ஜீவா இருக்கான் இல்லையா, அவன் தன்னுடைய குழந்தையவே 2 காலி, அதாவது 3.5 வயசு குழந்தைங்க 2 காலையும் வந்துட்டு என்னென்னா தலைகீழ பிடிச்சிட்டு ஒரு பழைய பேரல் மாதிரி ஒரு தொட்டி மாதிரி இருந்திருக்குதுங்க. அதுக்குள்ளே முக்கி தூக்கி குடும்பம் பண்ணிட்டு இருந்திருக்கான். இதில் தான் அந்த 4.5 வயசு பையன் வந்துட்டு பயங்கரமாக கத்திட்டு இருந்திருக்கான். இதை பார்த்து உடனே அலறி அடிச்சு 2 பேர் ஓடி போனாங்க. ஜீவாவையும் அந்த குழந்தைய 2த்தையும் பிடுங்கிட்டு அவங்க அம்மா ஜீவாவுடைய அம்மா வந்துட்டு செவுடுன்னு சொல்லிட்டு ஜீவா வந்துட்டு போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க. நாங்கள் என்ன காரியண்டா பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. அடித்த மறுநொடி அடுத்த அடிக்க போகும்போது என்னென்னா வந்துட்டு அவங்க அம்மாவுடைய கையை பார்த்துட்டு வந்துட்டு ஜீவா பிடிச்சிட்டாராம். பிடிச்சிட்டு என்னடி ஏமாடியை கை வைக்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு பொண்ணுடைய வாய்ஸில் அப்படியே பேசியிருக்காருங்க. உடனே இதை கேட்டு ஜீவாவுடைய மனைவியும் சரி ஜீவாவுடைய அம்மாவும் சரி 2 பேருமே ஒரு செகண்ட் பயந்து போய் அப்படி அந்த செவுத்தோரமாக சாஞ்சிக்கிட்டு அப்படி நின்றுட்டு இருக்காங்க. அத்தை நான் நேற்றே சொன்னோம் இல்லையா, அவன் பொண்ணு மாதிரி தான், ஃபேஸே பொண்ணு மாதிரி இருந்துச்சு, நீங்கள் பாருங்கள் பொண்ணு மாதிரி பேசிகிட்டு இருக்கான், என் குழந்தைய வந்துட்டு கொல்ல போகிறான் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த ஸ்ரீ வந்துட்டு இவனுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த அத்தைக்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் அவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னென்னா இந்த குழந்தைய கொடுக்க போறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி வந்துட்டு இருக்காங்க. இப்போ என் குழந்தையும் இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு இருக்கான், என்னத்தை இவனை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரே குழப்பத்தில் ஸ்ரீ வந்துட்டு அந்த அத்தைக்கிட்ட கேட்டதுமே அந்த அத்தைக்கு என்ன பண்ணன்னு தெரியலையாங்க. ஏன் என் தான் பிள்ளை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரே குழப்பத்தோடு இருக்கும்போது ஜீவா என்ன சொல்லியிருக்கான்னு வந்துட்டு குழந்தைய கொடுக்க போகிறீங்களா இல்லை, எனக்கு இந்த குழந்தையோட உயிர் வேணும், கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதை கேட்டு பயந்து போன 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, குழந்தைய தூக்கிட்டு நேராக வீட்டுக்குள்ளே ஓடி இருக்காங்க. இப்போ என்னென்னா
வீட்டுக்குள்ளே வந்துட்டு அந்த ஜீவாவுடைய ரூம் நேற்று நைட்டு வந்துட்டு ஜீவாவும் அந்த பொண்ணு தூங்கியிருந்தாங்க இல்லையா, அந்த ரூமுக்கு 2 வாசல் இருக்குதுங்க. ஒன்று வந்துட்டு நேராக பின்வாசல் கனெக்ட் ஆகும், இப்போ கொல்லப்புறத்து கனெக்ட் ஆகும். இன்னொரு வாசல் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நைட்டு வந்துட்டு இந்த ஸ்ரீங்கிற பொண்ணு அழுதுகிட்டு பயந்து போய் ஓடி வந்தாங்க இல்லையா ஹாலுக்குள்ளே, அந்த வாசலுங்க. இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு ஓடி வந்துட்டு இருக்கும்போதே பிளான் பண்ணிட்டு, நீ அந்த ரூமுக்குள்ளே குழந்தை தூக்கிட்டு ஓடி போமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. சொன்ன மாதிரி இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நேராக அந்த ஜீவாவுடைய ரூம்குள்ளேயே கதவை திறந்துட்டு நேராக உள்ளுக்குள்ளே ஓடி போயிருக்காங்க. இப்போ அதை ஃபாலோ பண்ணி ஜீவா ஓடி போயிருக்காருங்க. ஓடி போனோன்னே என்ன இருக்குன்னா, இப்போ அந்த அம்மா பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹாலுக்குள்ளே இருந்துட்டு அந்த ஜீவாவுடைய ரூம் கதவை பூட்டிக்கிட்டாங்க. அதே மாதிரி வெளியே அந்த ஜீவாவுடைய ரூமுக்கு பின்பக்கம் இருக்க கதவு இருக்குது பாருங்கள், அந்த கதவை திறந்துட்டும் இந்த பொண்ணு அந்த குழந்தையை கொண்டு ஓடி வந்துட்டு அந்த கதவை வெளியே லாக் பண்ணிடுறாங்களாங்க. இப்போ ஜீவாவை கரெக்டாக வந்துட்டு அந்த ரூமுக்குள்ள வச்சு எப்படியே வந்துட்டு அவங்க சடனாக ஒரு சின்ன ஒரு பிளானை போட்டு அந்த ரூமுக்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணிவிட்டு உடனே ஒரு காலங்கத்தான் நடந்துட்டு இருக்குதுங்க. உடனே இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஜீவாவுடைய அம்மா அவங்க தம்பிக்கு கால் பண்ணியிருக்காங்க, ஜீவாவுடைய மாமாவுக்கு கால் பண்ணிவிட்டு வந்துட்டு, எங்கள் உடனே சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு வாடாங்க, ஒரே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வர சொல்லியிருக்காங்க. அவங்களும் ஒரு 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துட்டாங்களாங்க. ஏன்னா அடுத்த தெருவில் தான் இவங்க தம்பியுடைய வீடு இருந்துட்டு இருக்குது. எல்லாம் ஒரே ஃபேமிலியாக ஒரே ஊரில் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் என்னாச்சு தான், என்ன காலங்காத்தால் இருந்துச்சு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, என்னாச்சு, ஏன் குழந்தெல்லாம் எப்படி ஈரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நடந்த விஷயத்தை ஃபுல்லாக வந்துட்டு இப்போ அவங்க தம்பிக்கிட்ட இந்த அக்கா, அதாவது வந்துட்டு யாருன்னா ஜீவாவுடைய அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொன்னதெல்லாம் கேட்டதுக்கப்புறம், என்னக்கா சொல்கிற, உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க தம்பி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கதவுக்கு இடுக்கில் ஒரு சின்ன கேப்பு தெரியும் பார்த்தீங்களா, அந்த கேப் வழியாக ஜீவா என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எட்டி பார்த்துருக்காங்களாம். ஒரு மாதிரி உள்ளே இருந்து அலறி அடிச்சுக்கிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருந்தவன், யோசிச்சு பாருங்க, இவரு இந்த கதவுக்கு இந்த பக்கமாக வந்துட்டு எட்டி பார்த்துட்டு இருக்காருங்க. எப்படிங்க இந்த விஷயம் ஜீவாவுக்கு தெரியும்? அப்படி அங்கேருந்து அலறிட்டு இருந்தவன் அடுத்த நொடிக்கு பார்த்துட்டு மட்டும் ஜீவாவுடைய கண்ணு நேராக இவங்க கண்ணுக்கு நேராக வந்து இருந்துச்சாங்க. இந்த விஷயம்லாம் கேட்கும்போது என்னடா சினிமா படத்தில் கூட இந்த மாதிரி நடக்குமா தெரியல, இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இதெல்லாம் உண்மையாக நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு யார் அந்த தம்பி வந்துட்டு யோசிக்கிறாங்க, இதுக்கு என்னக்கா பண்ணுறது, பேசாமல் நம்ம வந்துட்டு குலதெய்வம் கோயிலுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் பூசாரிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க குலதெய்வம் கோயில் பூசாரிக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. அது உள்ளூரில் தான் இருக்குதுங்க. ஃபோன் பண்ணி கேட்டால் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா வந்துட்டு, எப்பா நீங்கள் கோயிலுக்கு வாங்க என்னவும் பண்ணுங்கள், ஆனால் பேய் ஓட்டுறதுலாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் கையை வச்சுட்டாருங்க. அப்புறம் தான் என்னடா பண்ணதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு இருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் கொஞ்சம் தர்கா அதிகமாக தான் இருந்துட்டு இருக்குங்க. அப்போ தான் இந்த அண்ணாக்கு ஒரு யோசனை வந்திருக்குது, தனக்கு ஒரு முஸ்லீம் நண்பர் இருக்கதாகவும், அது மட்டும் இல்லாமல் அவங்க இருக்கக்கூடிய தெருவிலே ஒரு தர்கா இருக்குது, அங்கே பேயெல்லாம் ஓட்டுவாங்க, இதை சொல்லி வந்துட்டு இந்த நண்பர் வந்துட்டு இந்த அண்ணா கிட்ட கலாய்ச்சி பேசிகிட்டு இருக்கிறதா வந்துட்டு இந்த அண்ணாக்கு தெரிய வந்திருக்குது. இப்போ அந்த நம்பருக்கே நம்ம எதுக்கும் கால் பண்ணி கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலையிலே கால் பண்ணியிருக்காரு. நல்ல வேளை அவர் கால் எடுத்துட்டாருங்க. கால் எடுத்ததுக்கப்புறம் என்ன இருக்குன்னு வந்துட்டு இந்த மாதிரி நடந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு, எனக்கு உங்கள் ஊரில் இருக்க தர்காவில் போய்ட்டு நீ வந்துட்டு கேட்டு இப்போ கூட்டிகிட்டு வந்தால் ஹெல்ப் பண்ண முடியுமா கேளு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு என்னென்ன அந்த நபர்கிட்ட கேட்டிருக்காருங்க. அதுக்கு அந்த முஸ்லீம் நபர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டேய் இந்த பேய் பிசாஸ்லாம் சும்மாடா, என்னடா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவரு திரும்ப பதிலுக்கு பேசியிருக்காரு. நான் கேட்டதை மட்டும் தயவுசெய்து உன்னால் முடிஞ்சால் செய்ய, இல்லாட்டி அட்ரஸை கூட நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கோவப்பட்டாருங்க அந்த அண்ணா. உடனே இதுக்கெல்லாம் ஏன்டா கோவப்படுறாரு, நான் போய் பார்த்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த முஸ்லீம் நபரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேராக அந்த தர்காவுக்கு போய் கேட்டிருக்காரு. அப்படி கேட்டவங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ என்னால் அங்கே வர முடியாது, அவங்கள நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு சரி பண்ணி அனுப்புறதுக்கு ஏதாச்சும் முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி, முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வார்த்தை தான் அந்த தர்காவில் இருக்கவங்களும் சொல்லியிருக்காங்களாங்க. உடனே இதை கேட்டதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இப்போ எப்படியாச்சும் இவனை வந்துட்டு ஒரு கார்லேயே ஆட்டோலேயே தூக்கி போட்டு கூட்டிகிட்டு போகணும், என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஊரில் அக்கம் பக்கத்தில் தனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுங்க, அதாவது அந்த அண்ணாக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரை வந்துட்டு கூட்டிகிட்டு வந்து எப்படியும் இந்த கதவை திறந்து அவங்க அந்த பையனை வந்துட்டு பிடிச்சி ஃபுல்லாக ஜீவாவை பிடிச்சி ஃபுல்லாக கை காலை கட்டிட்டு ஒரு பழைய ஒரு டாக்ஸியை வந்துட்டு வாடகைக்கு எடுத்து அந்த டாக்ஸியில் அந்த தர்காக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகும்போதே வந்துட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு தான் இருந்திருக்கான். தர்காக்கு யாரெல்லாம் போகிறாங்க, அந்த 4 பேர் மட்டும் இல்லை, பின்னாடியே இன்னொரு ஆட்டோவில் இந்த அம்மா, அந்த குழந்தை, அது போக இந்த பொண்ணு எல்லாருமே சேர்த்து தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறது தெரியல இல்லையா, ஸோ அதனால் எல்லாருமே போகிறாங்க. அப்படி இந்த தர்கா கிட்டேயும் போயிட்டாங்களாங்க. தர்காக்கு கிட்ட கொண்டு போயிட்டு தர்காக்கு உள்ளே கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் வந்துட்டு முடியவே இல்லையா. டக்குன்னு இதை பார்த்து இதெல்லாம் நோட் பண்ணால் உள்ளே இருக்க அந்த பெரிய மனுஷர் பார்த்தீங்கன்னா தர்காவில் ஒரு பெரிய ஆள் இருப்பாங்க இல்லையா, அவங்க நேராக வந்துட்டு ஆட்டோ கிட்டே வந்துருந்தாங்களா, வந்துட்டு என்ன உள்ளே வர சொன்னால் வர முடியாதா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் மிரட்டியிருக்காராங்க அந்த ஆத்மாவை பார்த்து. அப்படியே வந்துட்டு நீ யாரா இந்த மிரட்டுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு பெண்ணுடைய வாய்ஸில் பேசியிருக்காங்களாம். இங்கே பாரு, என் கையில் இருக்கிறது சாதாரண தீர்த்தம் கிடையாது, அல்லாவுடைய புனித தீர்த்தம், இதை தொழிச்சா நீ வந்துட்டு எரிஞ்சு சாம்பல் ஆயிரம் பார்த்துக்க அந்த மாதிரி சொல்லி அவர் மிரட்டியிருக்காராம். அதுக்கப்புறம் தான் அவர் வந்துட்டு உள்ளே வரதுக்கே வந்துட்டு அந்த ஆத்மா சம்மதம் கொடுத்து இப்போ அந்த ஜீவா அப்படிங்கிற நபர் பார்த்தீங்கன்னா ஓரளவு சாந்தமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த தர்காக்குள்ளே என்ட்ரி பண்ணியிருக்காருங்க. ஸோ இப்போ இதை பார்த்து அந்த ஜீவாவை கூட்டிட்டு இருந்த அந்த ஜீவாவுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இப்போ ஜீவாவுடைய அந்த மாமாவாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு அவங்க ஒய்ஃப், எல்லாருக்குமே ஓரளவு வந்துட்டு மன நிம்மதி வந்திருக்குதுங்க. எப்படியும் அந்த தர்காவில் இவரை சரி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு நிம்மதி வந்திருக்குது. ஆனால் சரி பண்ண முடிஞ்சுதான் அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறியாகவே இருந்திருக்குது. என்ன ரீசன், இந்த மாதிரி தர்காவில் அவங்கள போய் கூட்டு போய் உட்கார வச்சாச்சு,
கூட்டு போய் உட்கார வச்சாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மாவுடைய ஆக்ரோஷம் அடங்குற மாதிரி தெரியல. இவர் என்னதான் அந்த தர்காவில் இருக்கக்கூடிய பெரியவர் நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டினாலும் மந்திரம் போட்டாலும் அங்கே எதுவுமே வேலைக்கு ஆகலைங்க. அவன் ஒரு மாதிரி அந்த ஜீவா அப்படிங்கிற நபருக்கு மேலே இருந்த அந்த ஆத்மா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கடந்து கத்திட்டு அலறிட்டு எனக்கு இப்போ உயிர் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக அந்த பொண்ணையும் இந்த குழந்தையும் பார்த்து தாங்க வெறிக்க பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு திரும்ப இவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருமா, நான் யாரையும் வந்துட்டு வலுக்கட்டாயமாக வந்துட்டு இந்த உடம்புலேருந்து இந்த உலகத்துலேருந்து நான் வந்துட்டு பிரித்து அனுப்ப மாட்டேன் ஆத்மாவை. ஆனால் இப்போ நீ பண்ணுறதெல்லாம் பார்த்த வந்துட்டு உன்னை வலுக்கட்டாயமாக வந்துட்டு இந்த இடத்துல அடியோடு அழிச்சிருவேன், உனக்கு ஆத்ம சாந்தி கூட கிடைக்காத மாதிரி நான் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி மிரட்டியிருக்காருங்க. அப்படி மிரட்டினதுக்கப்புறம் அல்லாவுடைய மந்திரங்களை வந்துட்டு அவர் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் அந்த ஆத்மா சாந்தமாயிட்டு, இவ்வளோ நீ வார்த்தை பேசுறீங்க, முதல்ல எனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஒன்னாலேயாச்சும் கேட்க முடிஞ்சுதான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த பெரியவரை பார்த்து இந்த ஆத்மா கேட்டிருக்குதாங்க. அதுக்கப்புறம் தான் மனசு இறங்கி அந்த தர்காவில் இருக்க பெரிய மனுஷர் அப்படி என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்பொழுது அந்த ஆத்மா தனக்கு நடந்த கொடுமைகளை சொல்லிச்சான். ஆக்சுவலி அந்த ஆத்மாவே பார்த்தீங்க வந்துட்டு ஒரு உக்கிரமாக வந்துட்டு துரோகம் பண்ணப்பட்டு இறக்கப்பட்ட ஆத்மாவாங்க. ஏன்னா அந்த ஆத்மா வந்துட்டு ஒரு பொண்ணு தான், அந்த பொண்ணுக்கு வந்துட்டு குழந்தையும் இருக்குது. அவங்களுடைய உயிரோடு இருக்கும்போது அவங்க கணவர் ஃபஸ்ட்டு இறந்து போயிட்டாங்க. இதை அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஆத்மா வாழ்ந்துட்டு இருந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊர் தலைவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, என் வீட்டுக்கு வாமா நான் வந்துட்டு உனக்கு வேலை தரேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்பி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல் கூட்டிகிட்டு போய் நம்ம என்னை கூட்டிகிட்டு போன அந்த தலைவர் வந்துட்டு மிருகம் மாதிரி நடந்துக்கிட்டான். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ எவ்வளோ ஆசையாக நான் நம்பி போனேன். அங்கே அன்றைக்கி ராத்திரி வந்துட்டு என்னை வந்துட்டு கெடுக்க முயற்சி பண்ணது மட்டும் இல்லாமல் என்னை கெடுக்கிறத பார்த்து என் குழந்தை வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிட்டு, சின்ன பிஞ்சு குழந்தை கத்துதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது குழந்தை தானே உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த குழந்தை காலை பிடிச்சி நேராக செவுத்தில் தூக்கி ஓங்கி அடிச்சிட்டாராங்க. அடிச்சடியில் செவுத்தில் பட்டு குழந்தை கீழே விழுந்து உயிரே போயிருச்சான். குழந்தை வந்துட்டு உயிரே விட்டுருச்சான். துடிக்க அந்த குழந்தையோட உயிர் போச்சாங்க. இதை பார்த்து தான் குழந்தைய கூட வந்துட்டு தொட விடாமல், குழந்தை சாகும்போது கூட குழந்தைய தொட விடாமல் என்னை வந்துட்டு மானாங்கரமாக வந்துட்டு அந்த வேலையை பண்ணி கற்பிச்சு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன பண்ணியிருக்கான்னு வந்துட்டு இந்த மாதிரி கெடுத்துருக்கான். ஸோ இது தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி ராத்திரியே வந்துட்டு அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய கிணத்துல வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. அப்படி இறந்து போனதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னா, காலையில் தெரிஞ்ச ஊருக்கு முன்னாடி மான பேர் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி அவன் என்ன பண்ணியிருக்கான்னு அந்த குழந்தையும் இந்த பொண்ணையும் சேர்த்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய சுடுகாட்டில் வந்துட்டு தடமே தெரியாத லெவலுக்கு புதைச்சி வச்சுருந்துருக்கிறானாங்க. இப்போ என்னென்னா, இந்த மாதிரி புதைச்சி ஆல்ரெடி அந்த பொண்ணு துரோகத்தில் தான் வந்துட்டு தான் குழந்தைக்கு அந்த மாதிரி இறந்து போயிட்டுன்னு ஒரு இன்னும் வந்துட்டு ஆத்ம சாந்தி அடையாமல் அந்த சமாதியிலே இருந்துகிட்டு இருந்திருக்குது. இப்போ இவங்க என்னென்னா வந்துட்டு இந்த கடைசி வெள்ளி அன்னைக்கு வந்துட்டு 2 பேரும் அந்த சமாதி இருக்கிற ஏரியாக்களுக்கு போனாங்க இல்லையா. ஸோ அப்போ என்னென்னா, இந்த பொண்ணு வந்துட்டு 1 பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க பாருங்க. அப்போ அவங்க ஒரு சமத்தரம் நினச்சி தான் அந்த இடத்துல வந்துட்டு 1 பாத்ரூம் போயிருந்துருக்குறாங்க. என்னென்னா அதுக்கு கீழே அவங்க 1 பாத்ரூம் போன இடத்துக்கு நேர் கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த அம்மாவுடைய குழந்தையோட இது உடலை புதைச்சி வச்சுருந்துருக்குறாங்க. அதுக்கு கீழே தான் இந்த அம்மாவுடைய உடல் இருந்திருக்குது. ஸோ இதை சொல்லி அந்த அம்மா அழுறாங்க, என் குழந்தைய வந்துட்டு அசிங்கப்படுத்திட்டா, கலங்கப்படுத்திட்டா, என் குழந்தை மூஞ்சில் வந்துட்டு இந்த மாதிரி கேவலமான வேலையை இவள் பண்ணிட்டா. ஸோ அதனால் இவள் குழந்தைய நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைக்கு சொல்லி அந்த ஆத்மா அங்கேருந்து உக்கிரமாக கத்திட்டு இருந்திருக்கான். உடனே வந்துட்டு இவர் என்ன சொல்கிறாரு வந்துட்டு இந்த 1 பாத்ரூம் போனதாக சொல்கிறாங்க பாருங்கள். இந்த பொண்ணை பார்த்து வந்துட்டு பார்க்குறாருங்க, என்னம்மா அந்த ஆத்மா சொல்கிறதுலாம் உண்மையாம்மா, ஏம்மா ஒரு சமாதியில் போய்ட்டு இந்த மாதிரி வேலையை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த தலைவர், அதாவது அந்த தர்காவுடைய தலைவர் வந்துட்டு இவங்கள பார்த்து கேட்டிருக்காங்களாம். கேட்டதுமே அந்த பொண்ணு என்ன சொன்னாங்கன்னா, ஐயா நான் 1 பாத்ரூம் போனது உண்மை தான், ஆனால் வந்துட்டு அங்கே எந்த ஒரு சமாதியுமே இல்லையே, எல்லாமே சமத்தரையாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது தான் இப்போ தான் அந்த தர்காவுடைய அவருக்கு வந்துட்டு ஒரு விஷயம் புரிய வருதுங்க. ஏன்னா அது சமாதி மாதிரி இருந்துச்சுன்னா ஊர் மக்கள் கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த கேடுகட்டவன் தான் வந்துட்டு அதை தரையாக சமமாக வந்துட்டு அந்த மாதிரி ஆக்கி வச்சுட்டு போயிருந்திருக்கான். ஆனால் அதை தன்னுடைய சமாதி அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த ஆத்மா இருந்துட்டு இருந்திருக்குது. இப்போ அதுதான் அங்கே பிரச்சனையே. ஸோ இந்த விஷயத்த எவ்வளவோ வந்துட்டு கஷ்டப்பட்டுருக்காருங்க. அந்த ஆத்மா கிட்ட வந்துட்டு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் வந்துட்டு அந்த ஆத்மா அடங்குற மாதிரியே தெரியல. ஸோ இப்போ வந்துட்டு என்னென்னா, இந்த அம்மாவும் வந்துட்டு அந்த பொண்ணும் அது போக அந்த தாய் மாமனும் வந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, என்ன தான் பண்ணுறது, ஏதாச்சும் பண்ணதுக்கு வழி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது அப்போ அந்த தர்காவில் இருக்கவர் என்ன சொல்லியிருக்காருன்னு வந்துட்டு, இங்கே பாருங்கள், இந்த ஆத்மா உக்கிரத்துலேயும் உக்கிரமாக இருக்குது, அதுவும் துரோகமாக இறக்கப்பட்ட ஆத்மா. ஒரு ஆத்மா மட்டும் இல்லை, குழந்தையோட ஆத்மாவும் 2 ஆத்மாவும் சேர்ந்து இருக்குது. இதை இப்போ நம்ம விரட்டினா அடுத்து உங்கள் குடும்பத்துக்கு வந்துட்டு இந்த ஆத்மாவால் தொல்லை வராது அப்படிங்கிறது வந்துட்டு என்னால் கேரண்டி கொடுக்க முடியாது. அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. இந்த ஆத்மா கூட உட்காந்து பேசி அந்த ஆத்மாவுக்கு நீங்கள் பண்ணது தப்பு இல்லை, தெரியாமல் பண்ணதாக சொல்லி அந்த ஆத்மா கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்டால் தான் அதுக்கு இது பெர்மனெண்ட்டாக உங்களுக்கு இதிலேருந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல், எம்மா ஸ்ரீ நீதாமா வந்துட்டு அந்த ஆத்மா கிட்ட பேசணும், ஆமாம் உட்காந்து பேசுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த ஸ்ரீயை வச்சு அந்த ஆத்மா கிட்ட பேச வைக்கிறாருங்க. அப்படி நேருக்கு நேராக அந்த ஆத்மாவுக்கு நேராக அந்த ஸ்ரீ உட்காந்துருக்கும் போது அந்த ஆத்மா ரொம்பவுமே வந்துட்டு அகோரமாக வந்துட்டு கொந்தளிச்சிட்டு இருக்குதுங்க.
ஸோ அந்த பொண்ணை கொல்றதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்குது. பட் அந்த சிசியர்கள் தான் அந்த ஆத்மா பிடிச்சி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு இந்த ஸ்ரீ வந்துட்டு அப்படி அந்த ஆத்மா ஃபேஸ் டு ஃபேஸ் கூட பார்க்கலங்க. என்னை மன்னிச்சிரு, இப்படி உட்காந்து பேசியிருக்காங்களாம். என்னை மன்னிச்சிரு, நான் வந்துட்டு தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், வேணுன்ட்டு நான் அந்த மாதிரி பண்ணலை, எனக்கும் ஒரு குழந்தை இருக்குது, ஸோ நானும் எல்லாத்தையுமே ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஆள் தான், ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்க, என் கணவனை கொடுத்துரு, ஸோ வந்துட்டு உனக்கு உன்னுடைய லைஃப் கிடைக்கல, பட் எனக்கு கடவுள் மூலியமாக எனக்கு ஒரு சந்தோஷமான லைஃப் இருக்குது, இது கெடுக்கலாமா நியாயமா அப்படிங்கிற மாதிரி என்னென்ன வார்த்தைகளே பேசியிருக்காங்க. எதுக்குமே அந்த ஆத்மா அடங்கலை. கடைசியாக வந்துட்டு ஒரு வார்த்தையை அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்களாங்க. ஸோ என்னால் வேறு என்ன பண்ண தெரியல, வேற உனக்காக ஒன்று பண்ணுறேன், அதுக்கு அங்கே வந்துட்டு ஒரு சமாதி இருக்கிறது தெரியாதனால தான் நான் அந்த மாதிரி ஒரு அசிங்கத்தை பண்ணேன். ஸோ வேறு யாரும் அந்த இடத்துல அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுக்கு வேணால் நான் வந்துட்டு அங்கே ஒரு எங்களுடைய மாமனாருக்கு கூட வந்துட்டு அங்கே ஒரு வெறும் மண்ணால் தான் கல்லறை இருக்குது, உனக்கு நான் வந்துட்டு சிமெண்ட் செங்கல்லாம் வச்சு பெருசாக வந்துட்டு மழை பஞ்சா கூட தண்ணி உள்ளாத மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு பயங்கரமாக பெரிய கல்லறையை நான் கட்டி கொடுத்துருந்தேன், உனக்கும் உன் குழந்தைக்கும் சேர்த்தையை கட்டி கொடுத்துருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்லியிருக்காங்களாம். இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ஆத்மா கொஞ்சமாக சாந்தி அடைய ஆரம்பிச்சிருக்குதாங்க. அப்படி சாந்தி அடைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே என்ன இருக்குதுன்னா, யாரும் அந்த தர்காவில் இருக்கக்கூடிய அந்த அண்ணா என்ன பண்ணியிருக்காங்கன்னு வந்துட்டு, சரிம்மா உன் வேலை முடிஞ்சு நீ கிளம்ப அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்ரீயை அனுப்பி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் ஒரு சில மந்திரங்கள்லாம் போட்டு இந்த அல்லாவுடைய தீர்த்தத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஆத்மா மேலே வீசியிருக்காங்க. வீசினதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த நபர் பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்து இப்போ நார்மலான ஜீவா வந்துட்டு எந்திரிச்சு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்திருப்பாரு போலங்க. அதுக்கப்புறம் இப்போ அந்த தர்காவில் இருக்க அந்த அண்ணா கிட்ட வந்துட்டு எல்லாரும் கேட்குறாங்க, என்னாச்சியா அந்த ஆத்மாட்ட இருந்து எங்களுக்கு வந்துட்டு விடுதலை கிடைச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது, அது நீங்கள் சொன்ன வாக்கில் தாமா இருக்குது, இப்போ அந்த ஆத்மா வந்துட்டு முழுவதும் உங்கள் குடும்பத்தை விட்டு விலகலை, ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆத்மாவுக்கு என்ன செய்கிறேன்னு சொன்னீங்களோ அதை வந்துட்டு செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா அந்த ஆத்மாவுக்கும் முழுசாக வந்துட்டு சாந்தி அப்படிங்கிறது கிடச்சிரும், நீங்களும் இதுக்கப்புறம் சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அன்னைக்கு வந்துட்டு வேகமாக வந்துட்டு அந்த ஆத்மாவுக்கு ஒரு கல்லறையை கட்டி முடிச்சிருக்காங்களாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அன்னையிலேருந்து இப்போ வரைக்குமே அந்த ஆத்மாவில் எந்த ஒரு பிரச்சனையுமே வரலையா. இப்போ தான் அந்த வீடியோடைய முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம், இறுதி கட்டம். என்னென்னா வீடியோடைய ஆரம்பத்தில் உங்களை நான் வந்துட்டு கமெண்ட் பண்ண சொல்லியிருப்பேன், அது எதுக்கு அப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. ஏன்னா அந்த கமெண்ட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ அப்படிங்கிற பொண்ணுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. என்ன ரீசன்னா, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு அந்த சம்பவம் நடந்து, இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு ஓகே ஆத்மா இருக்கிறது உண்மை, கருக்கல்ல போகக்கூடாது, சாமி இருக்கிறது உண்மை அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு 90% வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஒரு 10% நார்மலாக வீடியோ பார்க்குற மக்கள் இல்லை, நார்மலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மக்களுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஏன்னா இப்போ நம்ம வீடியோ பார்க்குறது மூலியமாக நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க, உங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய மைண்ட் செட்டும் ஒவ்வொரு மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கமெண்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதாவது இந்த கருக்கல் 6 மணி 7 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, அதுவும் எஸ்பெஷலி இந்த சுடுகாட்டு பக்கம்லாம் பெண்கள் மல்லிகை பூ வச்சுட்டு போகிறது, மறிக்குழுந்து வச்சுட்டு போகிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் ஈடுபடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம ஊர் கிராமங்களில் இருந்துகிட்டு இருக்குது. இது உண்மையா பொய்யா, போகலாமா போகக்கூடாது அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தை இப்போ நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்ததை விட பயங்கரமான அதிபயங்கரமான வீடியோஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ எண்ட் ஸ்க்ரீனில் இப்போ உங்களுக்கு வீடியோ வந்திருக்கும், இல்லை வந்துட்டு ஐகார்டில் வீடியோ வந்திருக்கும், எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆள்னு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். லவ் யூ ஸோ மச் கேஸ், லவ் யூ ஸோ மச், பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோவில் வந்துட்டு மீட் பண்ணுறேன். பாய் பாய்.